தலை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஏகே 64 படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏகே 64 படத்தை ஆதிக் தான் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லி படத்தோட அதே காம்போ வந்து ஏகே 64க்கு வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்களே தான் ஏகே 64லையும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் தான் வந்து இந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. அப்படி தான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்லாம் போட்டுட்ருக்காங்க. ஏகே 64 படம் ஒரு பேன் இண்டியா மூவியாக தான் தலை அஜித் செலக்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. ஆனால் ஆதிக்கு வந்து இந்த குட் பேட் அக்லியை வெயிட்டான ஸ்கிரிப்ட் மூலிமா வந்து ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்ததுனால இப்போ திரும்பவும் வந்து தலை ஆதிக்கு ஏகே 64 டைரக்ட் பண்ண ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. மறுபடியும் ஒரு வெயிட்டான ஸ்கிரிப்ட் மூலமாக ஏகே 64 படத்தை நம்ம ஆதிக்கு ரவிச்சந்தர் ஹிட் அடிக்க வைப்பார் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏகே 64 படத்தை யார் டைரக்ட் பண்ணாலும் படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் முடிஞ்சுதான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏன்னா தலை நம்ம அந்த ரேசிங் ஈவெண்ட்டில் இருக்கார் இல்லையா, ஸோ அதை முடிச்சுட்டு வர்றதுக்கே ஒரு அக்டோபர் மாதம் ஆயிரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் எண்டு அப்படின்னா நவம்பரில் தான் ஏகே 64 டைரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தலை அஜித் சைட்லேருந்து இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்லாம் இப்போ வரைக்குமே வந்து சோஷியல் மீடியாவை நீங்கள் ட்விட்டரில் ஹேஷ்டாக் ஏகே 64 அடிச்சினாலே வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும் யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் போயிட்டுருக்க ஒரு நியூஸ் படி பார்த்தா குட் பேட் அக்லி படத்தோட அதே காம்போ ஏகே 64க்கு வருது. ஆனால் ஹீரோயின் வில்லன் அவங்களாம் பற்றி தெரியல. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸும் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறோம். குட் பேட் அக்லி மூவியை இப்போது வந்து ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் வர 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தாச்சு. இப்போ வீட்டில் உட்காந்து ஃபேமிலியோட திரும்பவும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பார்க்காதவங்க மறக்காமல் அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மே 8